ஏன்டா ஒரே வீட்டை எத்தனை தடவைடா வீடியோ எடுத்து போடுவீங்க அப்படிங்கிற உங்களோட மைண்ட் வாய்ஸ் வந்து எனக்கு நல்லா கேட்குதுங்க. நீங்கள் நினைக்கிறதுல பார்த்தீங்கன்னா பாதி கரெக்ட் பாதி தப்பு. பாதி கரெக்ட் என்னன்னா ஒரே மாதிரி வீடு தான், ஆனால் ஒரே வீடு கிடையாது. இதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ எடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த வீட்டோட வலதுபுறம் இடதுபுறம் அமைஞ்சிருக்கக்கூடிய வீடுங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு வீடுகளோட சென்டர் அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த வீடு பார்க்க போகிறோம். அதுவும் இல்லாமல் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த ரெண்டு வீடுகளை விட இந்த வீடு வந்து இன்னும் சூப்பராகவே ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டோட ஹைலைட்டே என்னன்னா நம்ம கோயம்புத்தூர் துடிலூர் பக்கத்தில் 3.5 சென்ட் லேண்ட் ஏரியா, கிரவுண்ட் ஃப்ளோரில் 2 BHK வீடு. இன்றைக்கி இந்த சரௌண்டிங்கில் 2.5 சென்ட் லேண்ட் ஏரியா இருந்தாலுமே 3 BHK வீடாக டியூப்ளெக்ஸ் மாடலில் கட்டிடுறாங்க. ஆனால் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த வீடு பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே 2 BHK வீடு. நிறைய பேர் கேட்ட மாதிரியான ஒரு வீடு. இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் 30 அடி அகலமாகவும் 50 அடி நீளமாகவும் அமைஞ்சிருக்கக்கூடிய வடக்கு பார்த்த மாதிரியான 3.5 சென்ட் லேண்ட் ஏரியாவில் கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே 1200 ஸ்கொயர் ஃபீட்டில் ரெடி பண்ணியிருக்காங்க. வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன் பொறுத்த வரைக்கும் எல்லோ, டார்க் ப்ரௌனு, சாண்டில், ஒயிட் கலர் காம்பினேஷனில் வந்து நிறைய லைட் ஒர்க் கூட பார்க்கறதுக்கு அட்ராக்டிவாக இருக்குது. அதே கலர் காம்பினேஷனில் பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ்லேயும் சூப்பராக ஒரு மெட்டல் கேட் கொடுத்துருக்காங்க. கேட் ஓப்பன் பண்ணி வீட்டுக்குள்ளே வந்தீங்கன்னா ஜனமோடியில் இந்த வீட்டோட தண்ணி வசதிக்கான அந்த போர்வெல் வாட்டர் சம்பளாக இருக்குது. பார்க்கிங் ஏரியாவோட ஃப்ளோரிங் ஃபுல்லாமே ஹெவி டியூட்டி பார்க்கிங் டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. வாலுக்கு ஃபுல்லாமே கிளாஸியாக இருக்கிற மாதிரியான செராமிக் டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. சீலிங்கில் வந்து நிறைய ஸ்பாட் லைட் இருக்குது. வீட்டோட லெஃப்ட் சைடில் ஒரு பெரிய யூட்டிலிட்டிக்கான ஸ்பேஸ் இருக்குது. அதை வந்து மெட்டல் ரூஃபிங் ஷீட்லாம் போட்டு கவர் பண்ணியிருக்காங்க. அதை நான் அந்த சைடு வந்து காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம வீட்டுக்குள்ளே போயிடலாம். இது வந்து வீட்டோட மெயின் டோருங்க. வடக்கு பார்த்த மாதிரி இருக்குது. ஃப்ரிட்ஜ் டோர் டைப்பில் கொடுத்துருக்காங்க. இந்த டோர் ஓப்பன் பண்ணி அப்படியே நீங்கள் வீட்டுக்குள்ளே வந்தீங்கன்னா முதல்ல பார்க்குறது 16க்கு 16ங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு பெரிய லிவிங் ஏரியா. எக்ஸ்டீரியர் மாதிரியே இன்டீரியர் ஒர்க்ஸோட தீமையை வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அந்த எல்லோ, ப்ரௌனு, சாண்டில், ஒயிட் கலர் காம்பினேஷன் தான் உள்ளே இருக்குது. ஃபால் சீலிங்லேயும் பார்த்தீங்கன்னா அதே கலர் காம்பினேஷன் தான் பண்ணியிருக்காங்க. சென்டரில் ஒரு அழகான கிறிஸ்டல் சாண்டில் லைட் வந்து தொங்க விட்டுருக்காங்க. அது போக ஸ்ட்ரிப் லைட்டு, ஸ்பாட் லைட் இருக்குது, ஃபேன்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த லிவிங் ஏரியாவோட வென்டிலேஷனுக்கு பெரிய ஜன்னல்லாம் இருக்குது. ஃப்ளோரிங் இங்கே நீங்கள் பார்க்குற மாதிரியான ஹை கிளாஸான வெட்டி ஃபெட்டில்ஸை வீடு ஃபுல்லாக லே பண்ணியிருக்காங்க. வாலுக்கு வந்து மைல்டான கலர் காம்பினேஷன்லேயே பெயிண்டிங் ஒர்க்கை செலக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த சைடு வாலில் 16 அடிக்குமே பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு பெரிய மல்டிமீடியா டிவி. ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஷோகேஸ் யூனிட் மாதிரி, லெஃப்ட் சைடில் வந்து கிழக்கு பார்த்த மாதிரி பூஜா கேபினெட்டு எல்லாமே கொடுத்துருக்காங்க. ப்ரௌன் அண்ட் சாண்டில் கலர் காம்பினேஷனில் லைட் ஒர்க்கோட நிறைய ஸ்டோரேஜுக்கான ஸ்பேஸோடு இருக்குது. அப்புறம் இந்த சைடு வால்லையும் பார்த்தீங்கன்னா ஃப்ளூட்டட் பேனல்ஸில் அழகான டிசைன் ஒர்க் பண்ணியிருக்காங்க. வால் பேனலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஒரு சைடு வால் ஃபுல்லாமே கவர் பண்ணியிருக்கிறது பார்க்குறதுக்கு நல்லா இருக்குங்க. இந்த இடத்துல வந்து ஒரு ஷோகேஸ் யூனிட்டும் கொடுத்துருக்குறாங்க. அப்படியே நம்ம லிவிங் ஏரியாவில் யார் இருக்காங்க, அப்படியே நம்ம கேட் ஓப்பன் பண்ணி வீட்டுக்குள்ளே யார் வர்றாங்க அப்படிங்கிறது வந்து கிச்சனில் சமைச்சிக்கிட்டே இல்லத்தரசிகள் வந்து இங்கேருந்து பார்த்துக்கலாம். ஓப்பனாக இருக்கிறதுனால இங்கே நீங்கள் பார்க்குற இந்த டைனிங் கம் கிச்சனோட அளவு பார்த்தீங்கன்னா 10க்கு 16ங்க. டைனிங் கம் கிச்சனில் ஃபுல்லாமே வாலுக்கு கிளாஸியான டெய்ல் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. இந்த 2 சைடு வாலில் டார்க் அண்ட் லைட் கலர் காம்பினேஷனில் இருக்குது. வென்டிலேஷன் அண்ட் லைட்டிங்க்கு 2 ஜன்னல் இருக்குது. அது போக வந்து வீட்டோட லெஃப்ட் சைடில் அமைந்து இருக்கக்கூடிய யூட்டிலிட்டி ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸிட் டோர் இருக்குது. அதை ஓப்பன் பண்ணி விட்டுட்டோம்னா இன்னும் நல்லாவே வெளிச்சம் கிடைக்கும், காற்றட்டுமும் இருக்கும். கிச்சனை பொறுத்த வரைக்கும் எல்லோ, ஒயிட் கலர் காம்பினேஷனில் அமைஞ்சிருக்கக்கூடிய பேஸ் யூனிட்டு, வால் யூனிட்டு, டால் யூனிட்டு, லாஃப்ட் யூனிட் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இது போக பார்த்தீங்கன்னா கிச்சனோட கவுண்டர் டாப்பை வந்து நமக்கு யூ ஷேப்பில் ரெடி பண்ணியிருக்காங்க கிரானைட்டில். சிங்க் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் பொருத்தி 2 வாட்டர் கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து நம்ம குட் வாட்டருக்கு, இன்னொன்று வந்து போர் வாட்டர் கொடுத்துருக்காங்க. அது பக்கத்துலேயே போர் வாட்டர் வந்து ஆரோ மாதிரி செட் பண்ணுறீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரியான ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. அது போக சிம்னிலாம் இருக்குங்க இந்த கிச்சனில். இது வந்து இந்த வீட்டோட லெஃப்ட் சைடில் அமைஞ்சிருக்கக்கூடிய செட்பேக் ஸ்பேஸ் போகிறக்கான ஒரு எக்ஸிட் டோர் ஓப்பன் பண்ணி வீட்டோட லெஃப்ட் சைடில் அமைஞ்சிருக்கக்கூடிய அந்த செட்பேக் ஸ்பேஸ் என்டர் ஆனீங்கன்னா ரைட்டு திரும்பினோன்னே யூட்டிலிட்டிக்கான ஸ்பேஸ் இருக்குது. இங்கே வாஷிங் மிஷின்லாம் செட் பண்ணிக்கலாம். அதுக்கு தகுந்த மாதிரியான ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அது போக அவுட்டரில் ஒரு ஹேண்ட் வாஷ் பேஷனும் கொடுத்துருக்காங்க. வீட்டை சுற்றி நீங்கள் பார்க்க முடியுது எல்லா இடத்துலையும் வந்து செட்பேக் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. வீட்டோட ஃப்ரண்ட் தான் வந்து ரோட்டோட எட்ஜ் வரைக்கும் இழுத்துருக்காங்க. அது போக இங்கே நீங்கள் பார்க்குறீங்களே இந்த மாதிரி வீட்டை சுற்றியும் செட்பேக் ஸ்பேஸ் இருக்குது. அதுலேயும் வீட்டோட லெஃப்ட் சைடில் நிறையவே செட்பேக் ஸ்பேஸ் இருக்குது. நீங்கள் பாட்டெலாம் வச்சு கார்டன் மாதிரி செட் பண்ணுறீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நிறைய இடம் இருக்குது, இங்கே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அது போக இந்த ஸ்பேஸ் ஃபுல்லாமே மெட்டல் ரூஃபிங் ஷீட்டு போட்டு கவர் பண்ணியிருக்கிறாங்க. நம்ம துணி காயப்படுறதுக்கு எல்லாமே இங்கே ப்ரொவிஷன்ஸ்லாம் செட் பண்ணிட்டீங்கன்னா துவைச்சி இங்கேயே காயப்பட்டலாம். அடுத்து நான் வந்து இந்த வீட்டோட பெட்ரூம்ஸை காமிக்கிறேன். முதல்ல வந்து லிவிங் ஏரியாவோட தெற்கு பக்கம் இந்த வீட்டோட தென்மேற்கு கார்னரில் அமைச்சிருக்கக்கூடிய பெட்ரூமை பார்க்கலாம். பெட்ரூமோட டோர் பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரைப் டிசைன்ஸு, அனிபோம் டிசைன்ஸ்லாம் இருக்கிற மாதிரி அந்த இன்டி ஒர்க்ஸ் எல்லாம் மேட்ச் பண்ணுற மாதிரி சாண்டில் அண்ட் ப்ரௌன் கலர் காம்பினேஷன்லேயே டோர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இங்கேயும் வந்து சாண்டில் அண்ட் ப்ரௌன் கலர் காம்பினேஷனில் தான் இன்டி ஒர்க்ஸாக அமைஞ்சிருக்கு. ஒன் சைடு வால் ஃபுல்லாமே நமக்கு வார்ட்ரோப் இருக்குது, ஸ்டடி டேபிள் இருக்குது, ட்ரெஸ்ஸிங் யூனிட் இருக்குது. அது போக மேலே வரக்கூடிய அந்த RCC லாஃப்ட்டுக்கு லாஃப்ட் கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இதுலேயே பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டோரேஜுக்கான ஸ்பேஸ் இருக்குது. இதெல்லாம் போக பார்த்தீங்கன்னா இந்த சைடு வால் ஷெல்ஃப் கொடுத்துருக்காங்க. ஃபேன் இந்த மாதிரி எல்லாமே ஃபிட் பண்ணியிருக்காங்க. நம்ம லிவிங் ஏரியாவில் 2 ஃபேன் பார்த்தோம், டைனிங்கில் ஒரு ஃபேன் பார்த்தோம், பெட்ரூமில் ஒரு ஃபேன் கொடுத்துருக்காங்க. அதுபோக அந்த பெட்ரூம்லேயும் ஒரு ஃபேன் கொடுத்துருக்காங்க. வென்டிலேஷன் அண்ட் லைட்டிங்க்கு பெரிய பெரிய ஜன்னலும் இருக்குது இந்த பெட்ரூமில். இது வந்து இந்த பெட்ரூமில் இருக்கக்கூடிய டாய்லெட் கம் பாத்ரூம்ங்க. PVC டோர் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. 5க்கு 8ங்கிற அளவில் வெஸ்டர்ன் ஸ்டைலில். இது வந்து இன்டீரியர்ஸோட கலர் காம்பினேஷனுக்கு ஏற்ற மாதிரியே வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க. ப்ரௌன் அண்ட் சாண்டில் கலர் காம்பினேஷனில். ஃப்ளோரிங்க்கு வந்து ஆன்டிஸ்கிட் டைல்ஸ் இருக்குது. வாலுக்குலாம் வந்து 2க்கு 4 அடி அளவில் கிளாஸியான செராமிக் டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. வெஸ்டர்ன் ஸ்டைலில் ரெடி பண்ணியிருக்கக்கூடிய ஒரு டாய்லெட் கம் பாத்ரூம், ஷவர் யூனிட்டு, ஹேண்ட் வாஷ் பேஷனு, நமக்கு வால் மிக்சரு, ஃப்ளஷ்ஷு,
டவல் ராடு, அது போக பார்த்திங்கன்னா இந்த சோப்புலாம் வைக்கிறீங்கன்னா அதுக்கான அந்த ப்ரொவிஷன், கீசருக்கான ப்ரொவிஷன் எல்லாமே இருக்குங்க. அடுத்து நான் வந்து இந்த வீட்டோட 2வது பெட்ரூமை காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு பெட்ரூமுக்கு அப்படியே ஆப்போசிட்லேயே லிவிங் ஏரியாவில் இங்கே இருக்குது இன்னொரு பெட்ரூம். இது வந்து 10க்கு 11ங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு பெட்ரூமுங்க. ஒன்று வந்து ஒரு மாஸ்டர் பெட்ரூம், இன்னொன்று வந்து கிட்ஸ் பெட்ரூம். ஃபஸ்ட்டு பெட்ரூமில் பார்த்த மாதிரியே ஸ்டோரேஜுக்கு இங்கே வந்து ஒரு பெரிய ஆர்சிசி லாஃப்ட் கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அது போக உங்களுக்கு பின்னாடி வால் ஷெல்ஃப் இருக்குது, வென்டிலேஷன் அண்ட் லைட்டிங்க்கு ஒரு ஜன்னல் இருக்குது, டிவியும் கூட இந்த பெட்ரூமில் நம்ம செட் பண்ணிக்கலாம். அதுக்கு தகுந்த மாதிரியான ப்ரொவிஷன்ஸ்லாம் கொடுத்துருக்குறாங்க. இந்த பெட்ரூம்லேயும் 5க்கு 8ங்கிற அளவில் ஒரு பெரிய டாய்லெட்டுக்கும் பாத்ரூம் இருக்குங்க. இங்கே வந்து ஒரு மாதிரி க்ரீன் பிளாக் கலர் காம்பினேஷன் கலந்த மாதிரியான டெயில் ஒர்க் ஒன் சைட் வாலில், ஃப்ளோரிங்க்கும் அதே மாதிரி தான். மிச்ச சைட் வாலெல்லாம் ஒயிட் கலரில் சூஸ் பண்ணியிருக்காங்க. டெயில் கலர் காம்பினேஷன் சூஸ் பண்ணியிருக்கக்கூடிய அந்த பேட்டர்ன் விதம் எல்லாமே பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. இது வந்து வெஸ்டர்ன் ஸ்டைலில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு டாய்லெட் கம் பாத்ரூம் தான். அடுத்து நான் வந்து இந்த வீட்டோட அவுட்டரில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு அவுட்டர் டாய்லெட் கம் பாத்ரூம் காமிக்கிறேன். நம்ம கேட் ஓப்பன் பண்ணி வீட்டுக்குள்ளே வரும்போதே பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் வந்து டெரஸ் போகிறக்கான ஸ்டேர் கேஸ் இருக்கும். அந்த ஸ்டேர் கேஸ்க்கு கீழே வந்து இந்த அவுட்டர் டாய்லெட் கம் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழேயும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம யூபிஎஸ் இன்வெர்ட்டர்லாம் வச்சுக்கிற மாதிரியான ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வாஷிங் மிஷின் வேணும்னா இந்த இடத்துலையும் நம்ம செட் பண்ணிக்கலாம். இது வந்து 4க்கு 6ங்கிற அளவில் அமைச்சிருக்கக்கூடிய ஒரு டாய்லெட் கம் பாத்ரூம். இந்தியன் ஸ்டைலில் ரெடி பண்ணியிருக்கிறாங்க. இங்கேயும் பாத்ரூமோட ஃப்ளோரிங்க்கும் வால்க்கும் டெயில் ஒர்க்லாம் பண்ணியிருக்கிறாங்க. பார்க்கிங் ஏரியாவில் நீங்கள் 2 கார் நிறுத்திக்கலாங்க, அட்ஜஸ்ட் பண்ணி நிறுத்துனீங்கன்னா. இல்லாட்டி நல்லா லேவிஷாக இருக்கிறனால ஒரு பெரிய கார் நிறுத்திக்கலாம், அது போக 2 வீலர்ஸ்லாம் நிறுத்திக்கலாம். மேலே வந்தீங்கன்னா டெரஸில் 2 பெரிய வாட்டர் டேங்க் இருக்குது. அது போக துணி காய போடுறதுக்கான ஆங்கிள் இருக்குது, துணி துவைக்கிறதுக்கான மேடையெல்லாம் கொடுத்துருக்குறாங்க. ஃப்யூச்சரில் நீங்கள் மேலே ஏதாச்சும் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி ரெண்டல் விட போகிறீங்க, அந்த மாதிரி ஏதாச்சும் பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா காலமெல்லாம் இருக்குது, அதெல்லாம் நீங்கள் ப்ரொஜெக்ட் பண்ணி விட்டுட்டு மேலே இன்னொரு போர்ஷன் எடுத்துக்கலாம். கீழே விட மேலே இருக்கக்கூடிய போர்ஷன் இன்னும் நல்லா ஸ்பேசிஸாகவே அமையும். ஏன்னா பார்க்கிங் ஏரியா கட் ஆகிறனால நல்ல ஒரு பெரிய போர்ஷனாகவே அமைஞ்சிரும். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்த இந்த வீடு வந்து வீடியோட ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி கோயம்புத்தூரில் துடிலூர் லொக்கேஷனுக்கு பக்கத்தில் தான் இருக்குங்க. லேண்ட் இன்டோக்ஸோடலாம் சேர்த்து இந்த வீட்டை 70 லட்ச ரூபா கோட் பண்ணியிருக்காங்க. நெகோஷியபிள் ப்ரைஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த வீடு பிடிச்சிருக்குன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி உங்களோட சைட் விசிட் வந்து புக் பண்ணிக்கோங்க. இந்த லொக்கேஷனில் இந்த மாதிரி 3.5 சென்ட் லேண்ட் ஏரியாவில் கிரவுண்ட் ஃப்ளோரில் 2 BHK வீடு அமைகிறதுலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரேர். அதனால் பிடிச்சிருந்துச்சுன்னா சீக்கிரமாக வந்து விசிட் பண்ணி பார்த்து இந்த வீடை உங்களுக்கானதாக மாற்றிக்கிங்க.